நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. ஒட்டன்சத்திரம் கொல்லப்பட்டியில் திமுகவின் சார்பில் சாதனை வழங்க பொதுக்கூட்டம். மாவட்ட SP அலுவலகத்தில் 66 முதல் நிலை காவலர்களுக்கு தலைமை காவலர்களாக பதவி உயர்வு அரசாணை. மாவட்ட SP வழங்கல். ஆண்டிபடம் வரதராஜன்பேட்டை பேரூராட்சியில் 7.60 கோடி மதிப்பீட்டில் கசடு கழிவு மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணி MLA தொடங்கி வைப்பு. நீலக்கோட்டை நாக்கைய கவுண்டன்பட்டி கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வள்ளி கும்மி ஆட்டம். சிதம்பரம் உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் ஆனி திருமஞ்சன தேரோட்டம். 1000 கணக்கானோர் பங்கேற்பு. பெண்ணாகரம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 70,000 கன அடியாக அதிகரிப்பு. உதகமண்டலம் உதகை நகரில் குடியிருப்பு பகுதியில் காலை நேரத்தில் உலா வந்து பரபரப்பை ஏற்படுத்திய கரடி. பொதுமக்கள் பெரும் பீதி. நல்லம்பள்ளி வார சந்தையில் ரூபாய் 47 லட்சத்திற்கு ஆடுகள் விற்பனை. கூடலூர் பாடந்துறை பகுதியில் உலா வந்த காட்டு யானைகள். சின்னகரம் பொன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சின்னகரம் பொன்னியம்மன் ஆலயம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் கோவில் கட்டிட பணிகளை தொடங்கிய சின்னகரம் கிராமத்தை சேர்ந்த கோவில் நன்கொடையாளர் கோட்டீஸ்வரன் சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டிட பணிகளை ஆரம்பித்து நிறைவடையும் நிலையில் வர்ணம் பூசுதல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. மூலவர் சிலையை பிரதிஷ்டை செய்து கிராம மக்கள் சார்பில் ஆவணி மாதம் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் செய்து வருகின்றனர். புதுவை தமிழ் சங்கத்தில் முப்பெரும் விழா. புதுவை தமிழ் சங்கத்தில் செம்மொழி நாள் விழா, கவியரசர் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா, பேராசிரியர் அப்துல் கதர் அவர்களுக்கு செம்மொழி அறிஞர் விருது வழங்கும் விழா புதுவை தமிழ் சங்க தலைவர் களிமாமணி முனைவர் வி. முத்து தலைமையில் நடைபெற்றது. தமிழ் சங்க செயலர் சீனு மோகன்தாசு வரவேற்றார். தமிழ் சங்க துணைத் தலைவர்கள் ஆதிகேசவன், திருநாவுக்கரசு, பொருளர் மு. அருள் செல்வம், துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் முத்துக்குள் கடல் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றிய தமிழ் இயக்கம் பொதுச் செயலாளர் கவி அருவி பேராசிரியர் தி. மு. அப்துல் காதர் பேசுகையில், சங்க இலக்கியங்களும் கண்ணதாசனின் பாடல்களின் சிறப்புகளையும் ஒருங்கிணைத்து முத்துக்குள் கடல் என்று தமிழின் மேன்மையும் உலக மொழிகளுக்கெல்லாம் முதன்மையான மொழி தமிழ் என்றும் தமிழே அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி என்றும் எடுத்துரைத்தார். பேராசிரியர் தி. மு. அப்துல் காதர் அவர்களுக்கு செம்மொழி அறிஞர் எனும் விருதினை கம்பன் கழக செயலர் வேப்போ சிவகொழுந்து வழங்கினார். இவ்விழாவில் படைத்ததனால் அவன் பேர் இறைவன் என்ற தலைப்பில் கவிஞர் வி. உமா அமலோற்பவமேரி தலைமையில் கவியரங்கம் நடைபெற்றது. கவியரங்கத்தில் மாபெரும் சபை தனில் எனும் தலைப்பில் வி. இளவரசி சங்கர், காலங்களில் அவள் வசந்தம் எனும் தலைப்பில் ஜெயஸ்ரீ, இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற தலைப்பில் திவ்யா, சொல்ல சொல்ல இனிக்குதடா என்ற தலைப்பில் லாவண்யா ஆகியோர் கவிதை வாசித்தனர். இவ்விழாவில் தமிழ் சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கலைமாமணி, MS ராஜா, பொறிஞர் மு. சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், முனைவர் கோ. பாரதி, பொறிஞர் மு. பாலசுப்ரமணியன், முனைவர் அருள்ராஜ் மற்றும் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
நிறைவில் ஆட்சிக்குழு உறுப்பினர் உஷேன் நன்றி கூறினார். சீனிவாசன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.